எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வீடியோக்களில் அசாத்திய திறமை கொண்ட சூப்பர் பவர் மனிதர்களை பற்றி பார்த்தோம். ஒரு சில வீடியோக்களில் நமக்கு தெரியாமல் சில ஆபத்துகள் வரும்போது அந்த அமானுஷ்ய மனிதர்கள் எப்படி நம்மளை காப்பாற்றினாங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒழுங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இந்த இயற்கை எப்படியெல்லாம் ஆபத்துகளை வர வைக்கிது அப்படிங்கிறத ஒரு சில வீடியோக்கள் மூலியமாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரமாக இருக்கிற மரங்கள் திடீர்னு கீழே விழுகும். இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னே தெரியாது. அடுத்த வீடியோவை பாருங்க. நீங்க ஒழுங்காக தான் கார் ஓட்டிட்டு போயிருப்பீங்க, ஆனா ஆபத்து எப்படி வரும்னே தெரியாது. உங்களை சுத்தி உங்களுக்கு தெரியாமலே நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த வீடியோ பாருங்க. ஒரு டிராபிக் சிக்னல்ல வந்து நிக்கிற காரு தன்னாலவே ஆடும், எம்பி குதிச்சு கீழே விடும். சுத்தி நிக்கிற எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நீங்க கார் ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு ஒரு கார் கிராஸ் ஆகும். மெதுவா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கார் உங்க குறுக்க வருமே தவிர கார்ல போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடு அந்த கார் தெரியாது. இதே போல சம்பவம் தான் இன்னொரு வீடியோவிலும் இருக்கு. இதையும் பாருங்க. கார் கிராஸ் ஆகி லெஃப்ட் சைடு தான் தெரியுமே தவிர ரைட் சைடு கார் வர்றதே தெரியாது. இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா போனாலுமே உங்களை காலி பண்ற மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நினைக்கலாம், நான் கார் ஒழுங்கா தான் ஓட்டிட்டு போறேன், நம்ம யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, ஏன் இப்படி திடீர்னு ஆபத்து வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்கள் நடக்கும்போது பிறந்த குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை எல்லாம் இறந்து போகும். இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க வருத்தப்படலாம். உங்களுக்கு அருகாமையில உள்ள ஒரு சில பேரை நீங்க பார்த்தாலே தெரியும், எந்த வித கெட்ட பழக்கமும் இருக்காது, எல்லாரும் கூட அன்பா இருப்பாங்க, நல்ல உதவி பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா திடீர்னு இறந்து போயிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னா முதல்ல இந்த இயற்கை எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத முழுசா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில நடக்கிற சம்பவங்களை மட்டும்தான் வச்சு நீங்க பாக்குறீங்களே தவிர நீங்க பண்ற ஒவ்வொரு செயல்களும் இந்த இயற்கை எப்படி புரிஞ்சுக்குது, அதற்கு தக்கபடி இந்த இயற்கை உங்களுக்கு எப்பெல்லாம் பதிலடி கொடுக்கும், இது எல்லாமே இயற்கையை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான் முடியும். ஊர்ல அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், கொலை பண்றவன் எல்லாரும் நல்லா இருக்கான், இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, ஒரு நல்ல மனுஷன் இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு நீங்க பல தடவை ஃபீல் பண்ணியிருக்கலாம். இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள இயற்கையை பத்தி முழுமையான புரிதல்களை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். இது போல இன்னும் நிறைய அமானுஷ்யமான மனிதர்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க. நமக்கு மேல உள்ள பல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள்ல இருந்து வேற்று கிரக வாசிகளும் அடிக்கடி நம்ம கண்ணில் தென்படுறதும் உண்டு. உதாரணத்துக்கு இந்த வீடியோஸ் சிலதை பாருங்க.
ஆரம்பத்திலேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுது, இந்த பூமியில கண்ணுக்கு தெரிஞ்சு யார் யார் இருக்கா, கண்ணுக்கு தெரியாம என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, நம்மளை சுத்தி என்னென்ன அமானுஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள சில வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையா புரியும். இனி வரப்போற வீடியோக்கள்ல இந்த இயற்கை எப்படி செயல்படுது அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்க மொபைலுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.